வணக்கம். அன்றாட உணவில் நம்ம எடுத்துக்கூடிய காய்கறிகள்லாம் சரியான விதத்தில் எடுக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்து காய்கறிகளை கம்மியாக்கிட்டோம். ஆனால் டெய்லியுமே ஒரு 2 வகை காய்கறிகள், ஒரு கீரை வகைகள்லாம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. அதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட டயட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். ஸோ அதிக காய்கறிகள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சாப்பாடை கம்மியாக இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிப்போம். ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நமக்கு ஹெல்த்தி லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சில வகைகளை எப்படின்னா, நம்ம கிடைக்கக்கூடிய காய்கறிகளை இயற்கையானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சில கடைகளில் இயற்கையானதாக கிடைக்கிது. ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் காய்கறிகளாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி நிறைய யூஸ் பண்ண மாதிரி காய்கள் கிடைக்கும். இதை நம்ம எப்படி ட்ரையலாக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த காய் மேலே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை மாதிரி ஒரு லேயராக இருக்கும். ஸோ இதை நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த காயை சீக்கிரம் சந்தைக்கு கொண்டு போய் விற்கணுன்றதுக்காக நிறைய யூஸ் பண்ணி அந்த காயோட சரியான க்ரோத் இல்லாமல் ப்ரீ மெச்சூர்டு க்ரோத்தாக கொடுத்து அதை கொண்டு சந்தையில் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு நாள்பட உடம்புல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வீட் கிராஸ் டேப்லெட். வீட் கிராஸில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, அதாவது கோதுமை புல். ஸோ கோதுமை புல் ஃபுல்லாக அந்த செடியை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீந்தல் கொடியோட தண்டு, கத்தாழையோட எக்ஸ்ட்ராக்டு, அதே மாதிரி பெருநெல்லிக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் இதிலெல்லாம் கலந்துருக்காங்க. இதில் இந்த கோதுமை புல்லும் பெருநெல்லிக்காயும் சேர்ந்துருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி லெவல் பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜிஸ், அதாவது என்ன, இப்போ சோர்வாக இருக்கிறவங்களும் நல்ல ஒரு பிரிஸ்காக கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த சீந்தல் கொடியும் கத்தாழையும் என்ன பண்ணுது, நம்மளோட உடம்புல இருக்கிற சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளோட வீட் கிராஸ் டேப்லெட். இன்னொரு சிலர் இந்த தைராய்டு ப்ராப்ளம், அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே வீட் கிராஸ் டேப்லெட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம வீட் கிராஸ் டேப்லெட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லிவரை கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ லிவரை கிளென்சிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளோட கத்தாழையும் இந்த குடிச்சியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சரியான விதத்தில் தூக்கம் உண்டாகும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் சரி பண்ணி கொண்டு வரும். ஸோ அடுத்தடுத்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் க்யூர் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளோட வீட் கிராஸ் டேப்லெட்டை நார்மலாக ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, டெய்லி காலையிலையும் நைட்டும் ஒவ்வொரு டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுக்க சொல்லலாம். இல்லை லிவரை பியூரிஃபை பண்ணும், அதாவது கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுமே காலையிலையும் நைட்டும் ஒவ்வொரு டேப்லெட் எடுத்துக்க சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் பிளட்டில் இருக்கிற சுகரை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்கிறவங்களுக்கு டெய்லி 2 நேரம் 2 டேப்லெட் எடுத்துக்கணும். பிஃபோர் ஃபுட், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். ஸோ அந்த வகை அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, டெய்லி காலையிலையும் நைட்டு ஒவ்வொரு டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்க சொல்லலாம். கண்ணுக்கும் நம்மளோட எனர்ஜி லெவல் இம்யூனிட்டி லெவல் பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி காலையிலையும் நைட்டும் ஒவ்வொரு டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அன்றாட நம்ம உணவில் எடுத்துக்கூடிய காய்கறிகளோட சதவீதத்தை இந்த வீட் கிராஸ் டேப்லெட் டேலி பண்ணி நமக்கு ஹெல்தி லைஃப்பை கொண்டு போகிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.